ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொருத்தரா எழுப்பி யார் இன்னைக்கு எவிக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விஜய் சேதுபதி கேட்குற மாரி இருக்கு. அதே சமயம் எல்லாரும் எவிக்ட் ஆயிடுச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாரு விஜய் சேதுபதி. அதுவும் இல்லாம இந்த வாரம் அன்ஃபேர் எவிக்ஷன் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி அவங்க தான் வந்து எலிமினேட் ஆவாங்க. அதோட சேர்த்து டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுனால ராணுவ வந்து இந்த வாரம் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இது அன்ஃபேரா தான் இருக்கு. ஏன்னா அன்அஃபிஷியல் வோட்டர்ல அவர் வந்து டாப் 3ல இருக்காரு. தீபக், அதுக்கப்புறமா ரயான், அதுக்கப்புறமா இருக்காரு 3rd பிளேஸ்ல. ஆனால் டவுனில் பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜனனி, ஜாக்லின் இவங்கெல்லாம் இருக்காங்க. பாட்டமில் அருண், விஷால் இவங்களெல்லாம் விட்டுட்டு டாப் 3ல இருக்கிற அன்அஃபிஷியல் ஓட்டில் இருக்கிற ராணுவ எதுக்கு வெயிட் பண்ணாங்கன்னு தான் தெரியல. ராணுவம் வந்து அப்பப்போ அந்த மாதிரி தான் பேசுவார். பட் ஆனால் ஒரு எதுக்கு வெயிட் பண்ணாங்கன்னு தெரியல. இன்னும் 90 நாள் ஆகி உள்ள கம்முன்னு இருக்கிற பீஸு, மிச்சர் சாப்பிட்டு இருக்கிற பீஸ்லாம் உள்ளே விட்டுட்டு ராணுவம் எதுக்கு எவிக்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதுதான் விஜய் டிவி தானே, அவங்க தான் நடத்துறது. அவங்க டிவி ப்ராடக்ட்டு அவங்கள தான் இது பண்ணுவாங்க. அவங்கள தான் உள்ளே வச்சுக்குவாங்க. யார் ஜெயிக்கணும், யார் வின்னர் ஆகணுன்றது வரைக்கும் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அதுலேயும் இவரெல்லாம் வந்து பார்த்தா ஏஆர்எம்லாம் சொல்லி விட்டாரா, அதனாலேயே தூக்கி விட்ருப்பாங்க. அது இல்லாமல் இவரும் பெருசாக கண்டென்ட் எதுவும் கொடுக்கறதில்ல, போல்டாக எதுவும் பேசுறதில்ல. அதனால தான் தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இதனால தான் இருக்கலாம். இந்த பீஸும் அது அவனோட கருத்து எடுத்து வைக்குது. அப்புறமா எதனா பிரச்சனை நடந்துச்சுன்னா அதில் அவரோட குரலை கொடுக்குது, உயிரை கொடுத்து விளையாடுது. ஆனால் இன்னும் நிறைய பேர் மிச்சர் சாப்பிட்டே உட்காந்துருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த பீஸ் அமைச்சிக்கிறாங்க. என்ன நியாயனே தெரியல இதெல்லாம். அப்போ பார்த்துனுக்கிற நம்மலாம் என்ன கேனையா, நம்ம பப்ளிக்லாம் தான் பண்ணுறானுங்க. இவனுக்கு சேனலு இவங்களுக்கு இதுனா ரொம்ப இவனுக்கு இஷ்டத்துக்கு பண்ணுவானுங்களே. எனிவேஸ் இன்றைக்கி ராணுவ எலிமினேட் ஆகிடுவார். நாளைக்கு வந்து மஞ்சரி எலிமினேட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற விஜய் டிவி ப்ராடக்ட்டை வச்சு நல்லா கண்டென்ட் வச்சு நல்லா பிக் பாஸை ஓட்டுவானுங்க. என்ன தான் பண்ணுறானுங்கன்னு தெரியல. ஒரு டிக்கெட் டு ஃபினாலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போகல, எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டாக போகல. டாஸ்க்கும் புதுசாக இல்லை. அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக எதுவும் தரமாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் எபிசோடு பார்க்கும்போது இன்றைக்கி ஏதாச்சும் சுவாரஸ்யமாக இருக்குமா, இன்றைக்கி ஏதாவது ஜாலியாக இருக்குமா, எதனா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா தான் பார்க்குறோமே. ஆனால் நமக்கு ஏமாற்றம் தான். அடுத்த அப்டேட் என்னென்னா, லைக்கா ப்ரொடக்ஷன் ஒரு திடீர்னு பகீர்னு ஒரு நியூஸ் போட்டானுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி போஸ்ட்மார்ட்டம் ஆகிடுச்சு, பொங்கலுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே சொல்லியிருந்தாங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு இடத்துல. என்னென்னா மூலியமாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா விடாமுயற்சி வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அதெல்லாமே இது இன்னும் முடிக்கல, வராது. அதுக்கப்புறமா அதாவது 23 இப்பயும் வந்து டேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் சொல்லியிருக்காங்க 23 தேர்ஸ்டே வரும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தளவுக்கு இதுவாகும்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா கிட்ட வந்து கூட மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய இதுவும் நடந்திருக்கு. விடாமுயற்சி படத்துலேருந்து சவாடிக்கா சாங் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதாவது 9 மில்லியன் கிராஸ் பண்ணி 10 மில்லியன் கிட்ட போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த சாங் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விஜய் சேது பார்த்தீங்கன்னா, அவர் கூட பார்த்தீங்கன்னா அந்த சவாடிக்கா சாங் போட்டு செம்மையாக வைப் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த வீடியோ வந்து உங்களுக்காக. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படம் தள்ளி போனதுக்கப்புறமா ஒரு 10 படம் பொங்கலுக்கு ரிலீஸு. அதில் வணங்கானும் ஒன்று. வணங்கானு இந்த மாதிரி நிறைய கேம் சேஞ்சர் இந்த மாதிரி படம்லாம். கேம் சேஞ்சர்லாம் ஆல்ரெடி தான் இருந்திருக்கு. ஆனால் படம் ரிலீஸு தள்ளி போயிடுச்சு விடாமுயற்சி அப்படின்னு சொன்னோடனே வணங்கானே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சிக்கு பற்றி ஒரு டெம்ப்ளேட் பார்த்தேன் இன்டர்நெட்டில். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். Let's go. I wake up to a little bit of உடனே தலை படம் பொங்கலுக்கு வரல அப்படின்னோடனே 10 படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து இந்த ரீல் பார்த்தேன் நான் ஷேர் பண்ணேன். இதெல்லாம் தான் இன்றைக்கான அப்டேட். இந்த மாதிரி அப்டேட்டாக கனெக்டாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ஆப் இது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.